வணக்கம் and welcome to Good Morning தமிழா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, சோ எங்களுக்காக என்ன கருத்து, என்ன கதை, இல்ல என்ன கவிதை? ஆக்சுவலாக நிறைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன கதை கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பியும் சொல்லலாம். ஆக மொத்தம் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படித்தானே வரும். பரவாயில்ல. அப்படி இல்லைங்க. இப்போ வந்து ஒரு கதை ஏன் சொல்கிறோம், அதில் வந்து ஒரு கருத்தை எல்லாருமே புரிஞ்சு எடுத்து செயல்படுத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கதை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியான ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கப்பல் வியாபாரி இருந்தார். நிறைய கப்பல் இருந்துச்சு. ஆனால் ஒரு கப்பல், அவரோட ஃபேவரட்டான கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பழுதாகி நின்றுச்சு. அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காரு. ஊரெல்லாம் தேடி எல்லா மெக்கானிக்கும் வந்து ஆயுத பூஜைக்காக வீடு போயிட்டாங்க போல இருக்கு. யாருமே கிடைக்கவே இல்லை. உடனே வந்து ஒரே ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிக்கிறார். ரொம்ப வயசான மெக்கானிக்கு. அவரை பார்த்தா இவருக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரல. அப்புறம் அவரோட குடோனில் போயிட்டு, அதாவது ஷெட்டில் போய் பார்த்தப்போ வந்து நிறைய டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, பேக் ஃபுல்லாக வச்சுருந்தாராம். ஓகே, இவர் தான்ப்பா மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர், சார் ப்ளீஸ் எப்படியா வந்து நீங்கள் தான் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். உடனே அந்த மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாராம். ஓகே, ஏதோ பெரிய வேலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் வியாபாரியும் அவர் கூப்பிட்டு வந்து கப்பல் முன்னாடி நிறுத்தினாராம். அப்படியே மேலே கீழேயும் பார்த்தாராம் அந்த மெக்கானிக் கப்பலை. அப்படியே இப்படி ஒரு தட்டு தட்டினாராம். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஒரு இவ்வளோ பெரிய ஸ்பேனர் எடுத்து கரெக்டாக அந்த கப்பல் கிட்ட போயிட்டு அதோட இன்ஜின் கிட்ட போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல டங் டங் டங்னு 3 வாட்டி அடித்தார். 3ஆவது வாட்டி அடித்த உடனே திருப்பியும் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே சரியாயிடுச்சு. ஸோ அந்த மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற பெருமிதத்தோடு வந்து கப்பல் வியாபாரி பார்க்குறாரு. கப்பல் வியாபாரி வந்து அவர் வந்து பாராட்டிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கொடுக்க வேண்டிய காசை நாளைக்கு கொடுத்து அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாராம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெக்கானிக் வந்து ஒரு பில்லை போட்டு கொடுக்குறாரு ஒரு பையன்கிட்ட, அதாவது கப்பல் வியாபாரி கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட. எவ்வளோன்னு பார்த்தா 1 லட்சம் ரூபாய். இவர் பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. என்னப்பா அது, அவர் வந்து தப்பாக போட்டிருக்கு போல, லைட்டாக 3 தட்டு தட்டிட்டு இதுக்கு போயிட்டு 1 லட்ச ரூபா போட்டிருக்க மாட்டாரு, ஒரு 2 0 வந்து ஏதோ எக்கு தப்பா வந்துருச்சு போல, நீ திருப்பியும் போய் கரெக்டான பில்லு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பியும் அதே மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன்கிட்ட பில்லை வந்து வேற மாதிரி சும்மா அப்படியே வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு வந்து நான் அட்டன் பண்ணி சரி பண்ணி கொடுத்ததுக்கு வந்து தட்டினதுக்கு ஒரு 5 ரூபாய்ங்க, அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறேன். பட் அந்த 1 லட்ச ரூபாயில் மீதி எல்லா காசுமே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90,000 சொச்சம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே தட்டணும் எனக்கு 3 வாட்டி அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அந்த ட்ரிக்கை பண்ணதுக்காக தான் இவ்வளோ மீதி காசு உங்களுக்கு நான் வந்து இதோட நிறைய காசு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கில்லுக்காக தான், இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்துக்காக தான் வந்து அந்த ஒரு தொகையை வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரியுது. ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. இந்த மூளையை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படிங்கறனால தான் வந்து பாத்தீங்கன்னா வல்லமைக்குள் பகுதியில நம்ம மூளையை கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கத்துக்க போறோம், பார்க்கலாம். Good morning. This is Malika here again, your wellness and life coach from AM Fitness Studio. இன்னைக்கு நம்ம பிலாட்டஸ்ல 2 சைட் ஒர்க் அவுட் பார்க்க போறோம் for your legs actually. நீங்கள் விமனுக்கு மோஸ்ட்டாக காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ் அண்ட் லெக்ஸ் எனக்கு ஸ்லிம்மாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இந்த 2 எக்ஸசைஸ் இஃப் யூ டூ இட் மார்னிங் அண்ட் ஈவினிங் எவ்ரி சிங்கிள் டே, யூ வில் see the result very soon. So we'll just go for the side leg stretches today and hot potato. Now just lie down on your side. Yes, gently. நீங்கள் இந்த மாதிரி லை டவுன் பண்ணும்போது you need to make sure உங்களோட pelvic bone, 2 pelvic போனும் கையால் தொட்டு பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அலைண்டாக இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. you just need to check. ஹெட் நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, கை நல்லா லென்த்தண்டாக வச்சுக்கோங்க. அகெயின் இங்கேயும் ரிமெம்பர், பிலாட்டஸ் we always initiate the workout from your core, so you need to keep your core muscle nice and tight. legs நல்லா பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். now we are just going to lift the leg up, point your leg, inhale, exhale and bring it down. inhale. நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது there should not be any movement. இந்த அப்பர் பாடியில் உங்களுக்கு மூமெண்ட்டே இருக்கக்கூடாது. only your abs, your legs is doing the movement. you can do this for 10 rounds, 15 repetitions. It's just up to you. எவ்வளோ உங்களுக்கு strength and stamina ரெகுலராக பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ you can just do that, not a problem. but not more than 20க்கு மேலே வேண்டாம். you can just do it. yes, inhale and exhale. inhale and exhale. now gently relax. So once you finish your right side, you gently get up and do the left side. Now we are just going to show the other exercise which is called hot potato. நீங்கள் இதுலேயும் leg நல்லா pointed-ஆ வச்சு engage your abs. Now we are just going to lift our leg up for hot potato. Lift up, tap tap and lift up, tap tap. நீங்கள் actually you are going to draw ஒரு V shape போடுற மாதிரி you are going to lift up, tap tap, lift up and tap tap. brisk-ஆ பண்ணணும் without moving your upper body. Okay, inhale and exhale. Remember, inhalation through your nose and exhalation through your mouth. Good. Lift up,
tap tap, up and tap tap. Now gently relax. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் அலைன்மெண்ட் ப்ராப்பர் ஆகிடும். எல்லாருக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹிப் அலைன்மெண்ட்டில் இம்பேலன்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். யூஸ்வலி வி ஸ்டாண்ட் லைக் திஸ் ஆர் திஸ்ங்கிறதுனால திஸ் வில் ஆக்சுவலி ஜஸ்ட் கிவ் யூ அ பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் இன் யோர் ஹிப். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விமனுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பட் அண்ட் ஹிப் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் அ நைஸ் ஸ்லிம் டோன்ட் butt, do this exercise regularly. I will see you soon with few more exercises in coming weeks. Thank you so much. இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வழக்கம் போல் இந்த மாதிரி உடற்பயிற்சிக்கெலாம் வந்து அனுப்புகிறப்போ இல்லை இது மாதிரி கிளாஸ் சேர்த்து விட்டுறப்போ குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல் பண்ணி உடல் பருமன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களை சேர்த்து விட்டுறாங்க. பட் அந்த உடல் பருமன் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி கொடுத்த அந்த ஃபுட் பேட்டர்ன் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய நீங்கள் இந்த மாதிரி உடல் பருமனை குறைக்கிறதுக்கு சேர்க்கறது கூட தப்பு இல்லை. பட் இதுதான் ரீசன்ப்பா, உனக்கு வந்து பின்னாளில் கஷ்டமாயிரும், ஓடி ஆடி விளையாட முடியாது, உன்னை வந்து மற்ற குழந்தைங்களாம் வந்து இதை பற்றி வந்து கேட்பாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சு அவங்களோட ஹெல்த்துக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிய வச்சு அனுப்புனா அவங்களும் ப்ரொடக்டிவாக போவாங்க. இல்லை பிடிக்காம போகிற ஒரு மேக்ஸ் டியூஷன் மாதிரியே அது மாறிடும். இன்ஃபேக்ட் வந்து அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓடி ஆடி விளையாடுறதுக்கான ஸ்பேஸே எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் வருது. பார்க்ல போனா வந்து அங்க வந்து ஒரு சில ஸ்விங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அதில் தான் விளையாடணும். புல்லு மேல வந்து விளையாடக்கூடாது, ஓடக்கூடாது, ரோட்லயும் ஓடக்கூடாது, ஸ்ட்ரீட்ஸ்லயும் விளையாடக்கூடாது. இப்படி எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் சில ஸ்கூல்ஸ்ல வந்து கிரவுண்ட்ல விளையாடக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல். அப்புறம் எதுக்காக அந்த கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் வந்து வருது. இப்படி விளையாடுறதுக்கு இடமே இல்லை. அதனால குழந்தைங்க வந்து வீட்டுல உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீடு வந்து கட்டினாரு. வீடு கட்டிட்டு வந்து இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்டனுக்காகவே வந்து நிறைய ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்து கட்டினாங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் விட்டீங்க, இதையும் சேர்த்தே வந்து கட்டிருக்கலாம்னா இல்ல விளையாடுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அங்க தேவை, அந்த ஒரு இடம் வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி தேவை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும் இல்லையா? நைஸ். இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகுதிகளில் பார்த்து கற்றுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசும். இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுடைய குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு வந்து உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு புது விஷயம் வந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். ஒரு இப்போ உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் தோன்றின அந்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம், மாறாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு. மேபி அது எந்தெந்த விதத்துல நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து மாறினாலும் உணவு இல்லாம வந்து மனுஷனால இயங்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள நம்ம இன்னும் வந்து போகல. ஸோ பிரதானமா இன்னைக்கு வரைக்கும் வந்து உணவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியுது இல்லையா? அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போயிட்டு மாத்திரலாம் சாப்பிட்டு 4 நாள் பசிக்காம இருக்காங்களா, அந்த மாதிரி வந்து ப்ராசஸ்டு இந்த டேப்லெட்ஸ்லாம் ஃபுட்டா வந்துடுறதுக்கு முன்னாடி வந்து உணவு தான் மருந்துலப்பா உணவு அப்படிங்கிற விஷயத்தை டெய்லி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் இந்த பகுதியில் ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நீங்கள் உங்கள் ஸ்கின் டாக்டர் கிட்ட ரொம்ப காமனாக கேட்குற கேள்வியும் இருக்கும் உங்களுக்கு. ஆயில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ போடலாம், எவ்வளோ போடக்கூடாது, இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில். ஸோ நான் என்னோடய டாக்கை வந்து 2 செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து குழந்தைங்க, இன்னொன்று அடல்ட்ஸ்க்கு. ஆயில் இன் பேபிஸ். இப்போ வந்து நம்ம காமனாக வந்து பேபியோட மசாஜ் அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம ஊரில் வந்து வந்துட்டுருக்கிற ஒரு பழக்கம். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி மசாஜ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் இப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸே இருக்குது. மசாஜ் இஸ் கன்சிடர்ட் குட், நல்லது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி, இமைகளோட வளர்ச்சி, மசில் கோஆர்டினேஷன், மசில் ஆக்ஷன், இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறது தவிர்த்து உங்களுக்கு அதோட ஹீட் ரெகுலேஷன், அந்த பேபிஸ் வந்து தெர்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க, அவங்க ஹீட்டை வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறது, மிச்சப்படி வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சர், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் வெயிட் கெயினுக்கும் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ மசாஜ் பண்ணுறது வந்து ஆனால் எத்தனை நேரத்துக்கு பண்ணணும்? நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம மசாஜுக்குன்னு தனியாக ஒரு ஆளை கூப்பிட்டு குழந்தைய அடித்து புழிஞ்சு தோச்சி எடுத்துருவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 10 மினிட்ஸுக்கு மேலே குழந்தைய மசாஜ் பண்ணக்கூடாது. கொடுக்குற ப்ரெஷர் வந்து மாட்ரேட்டாக ரொம்ப சாஃப்ட் ப்ரெஷராக இருக்கணும். போட்டு தேய்க்கக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது குழந்தைய. 2வது வந்து போட்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து சின்ன இட்ஸ் அ பேபி. நீங்கள் வந்து போட்டு உருட்டி அடித்து ரொம்ப வந்து ஷேக் பண்ணுறது ஷுட் பி டெஃபினெட்லி அவாய்டட். ஓகே. 2வது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா எல்லாம் கை காலையும் வந்து அதாவது அமுத்தி ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மடக்கி நிமித்துறது, இவ்வளோ தான் பண்ணணுமே தவிர ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள், சாஃப்டாக பண்ணுங்கள், மாட்ரேட் ப்ரெஷர் தான் கொடுக்கணும். என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம மெயின் இஷ்யூ இல்லையா? இன்றைக்கி என்ன ஆயில் யூஸ் பண்ணுறான்?
மசாஜுக்கு வந்து நிறைய வகை ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கோகோனட் ஆயில் இப்போ இந்த காலத்தில் பிகாஸ் அஃபோர்டபிலிட்டி, அதாவது எல்லாருக்குமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆனதுனால ஆலிவ் ஆயில் வேறு வந்து இப்போ ஒரு பெரிய பூம் ஆயிடுச்சு. ஆலிவ் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுற ஆயில் இது நல்லதா கெட்டதா? ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நம்ம பியோர் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இஸ் த பெஸ்ட் ஃபார் மசாஜ். இது வந்து ஒரு சீப் ஆப்ஷனும் கூட, நல்ல ஆப்ஷனும் கூட. ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு இட் கேன் இரிட்டேட் தி ஸ்கின். நாட் ஓன்லி பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவல்லையுமே வந்து ஸ்கின் டேமேஜை, குழந்தை அதாவது பேபியோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுதுங்கிறது தான் இப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் மஸ்டர்ட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் ரியாக்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ பெஸ்ட் ஆயில் ஃபார் மசாஜ் இஸ் டெஃபினெட்லி கோகோனட் ஆயில். பியோர் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இஸ் அ குட் ஆப்ஷன். இட்ஸ் அ சீப் ஆப்ஷன் அண்ட் த பெஸ்ட் ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து அடல்ட்ஸ்க்கு யார் ஆயில் போடலாம், யார் ஆயில் போடக்கூடாது? டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க, தலையில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஹேருக்கு ஆயில் போடுறவங்க, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஆயில் போடாதீங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. எஸ்பெஷலி நம்ம ஊர் மாதிரி கிளைமேட்டில், ஒரு ஹாட்டாக ரொம்ப வேர்வையோடு இருக்கிற கிளைமேட்டில் நிறைய டஸ்ட் சேரும். ரெண்டாவது டேண்ட்ரஃப் கொடுக்குற ஃபங்கஸ் வந்து ஆயிலில் தான் வளரும். அதனால் நீங்களே அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் டோன்ட் அப்ளை எக்ஸஸ் ஆயில். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க, ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஆயில் இஸ் அ குட் திங். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இட் இஸ் அ குட் கண்டிஷனர் ஃபார் தி ஹேர். பட் நீங்கள் எப்போ ஆயில் போடணும்? குளிச்சுட்டு வந்து ஒரு செமி வெட்டாக இருக்கும்போது, இல்லை செமி ட்ரையாக ஹேர் இருக்கும்போது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் மேலாப்பில் போடுங்க. ஸ்கேல்பில் போட்டு அதை தேக்கணுன்றது கிடையாது. ஜஸ்ட் டு கண்டிஷன் த ஹேர், இட் இஸ் மோர் தென் எனஃப். பிம்பிள்ஸ் இருக்கிற பசங்க ஆயில் அதிகமாக போடாதீங்க, அது வடிஞ்சு இன்னமுமே உங்கள் பிம்பிள்ஸை அதிகமாக்கும். இது தவிர ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பாப்புலேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸிமா இருக்கிறவங்க, அலர்ஜிஸ் இருக்கிறவங்க, ரேஷஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து யூ கேன் யூஸ் கோகோனட் ஆயில் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கோகோனட் ஆயில் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ், சீப் ஆல்டர்னேட்டிவ். எக்ஸ்பென்சிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சமாக லேசாக எடுத்து போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க, சொட்டற அளவுக்கு போடாதீங்க, பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கும் போடாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து ரைட் ஆஃப்டர் பாத் குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே துவட்டி எடுங்க, தேய்ச்சி எடுக்காதீங்க. துவட்டி எடுத்த அப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து லைட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது இஸ் குட். இந்த காலத்தில் வந்து பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சம்டைம்ஸ் ஆயிலோட சைடு எஃபெக்டும் கொடுக்கலாம். அதாவது வந்து பிம்பிள்ஸ் மாதிரி காலில் ஆயில்னால வரலாம். ரெண்டாவது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனும் வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ரொம்ப ஹீட்டில் இருக்கீங்க, அழுக்கு ரொம்ப சேருதுங்கும் போது அப்படி இருக்கிறவங்களுக்கு பெட்டர் டு கோ ஃபார் நான் ஆயில் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ். உங்களால் அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி கோகோனட் ஆயில் இஸ் அ குட் சப்ஸ்டியூட். நெக்ஸ்ட் டயட்டில் ஆயில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நெய்யை பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. ஐயோ நெய் சேர்க்குறதா, வெயிட் ரொம்ப அதிகமாக கெயின் ஆகுதுன்ட்டு. இந்த பயம் வேண்டாம், தேவையும் இல்லை. 1 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து ஒரு நாளைக்கு இட் இஸ் அ குட் சப்ஸ்டியூட் ஆஃப் ஆயில். அது வந்து உங்கள் ஸ்கின்னையும் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். உங்கள் பர்சே உங்களோட டயட்ரி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபேட்டையுமே வந்து இட் வில் மீட். ஸோ டோன்ட் ஹாவ் டு ரன் அவே ஃப்ரம் கீ அட் ஆல். ரெண்டாவது குட் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், வேர் உங்களுக்கு omega-3 omega-6 ரெண்டுமே வந்து ஈகோசா பென்டனாயிக் ஆசிட், டோகோசா ஹெக்ஸனாயிக் ஆசிட், EPA and DHA இருக்கிற ஆயில்ஸ் ஆல்சோ ஆர் குட். சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் இதெல்லாமும் வந்து டயட்டில் சேர்த்துக்கலாம். ஆயில் லிமிட்டட் குவான்டிட்டிஸில், அன்லெஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் மெடிக்கல் கண்டிஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி ஆயிலை லிமிட் பண்ணிக்கோங்க. ஃபார் அ நார்மல் இண்டிவிஜுவல் 1 teaspoon of oil or 1 tablespoon of oil per day will not affect you, harm you, put on weight at all. நீங்கள் சாப்பிட்ற ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸை கட் பண்ணணுமே தவிர பர்சே ஆயில் இன்டேக் இன் ஃபுட்டை இன் மாட்ரேஷன் குறைவெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கையில் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்ஸ் இல்லை ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு பகுதிக்கு போகணும், ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த வந்து தியாகம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனாலேயே வந்து நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் நம்ம எதுக்காக ஓடுறோமோ கடைசியில் அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகும் போயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேப்லெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமான உணவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் நம்ம நினச்சிட்டு இருக்க விஷயம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இயல்பாக கிடைக்கக்கூடிய நிறையா சிம்பிளான விஷயங்கள்லாம் வாழ்க்கையிலேருந்து எடுத்துறதுக்கு ஒரு வழிவகுத்து அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாத்துக்கு மேலே ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். பட் உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னைக்குமே உணவு தான் வந்து சரிசமமான ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு வந்து வேற எதுவுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் வந்து சேர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம கண் முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு காஷனேட்டடா இந்த ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சுவாரஸ்யமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தான் அதை பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுடைய குட் மார்னிங் தமிழா.
திவ்யா செந்தில் வந்து as a ஃபுட் ரிசர்ச்சர் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விதவிதமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து படித்து பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 2035 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஜாப்ஸ் வந்து காணாம வந்து போயிடுமா. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஷினரி அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இன்னைக்கு ஒரு வேலையும் வந்து ஒரு 4-5 வேலையும் வந்து ஒன்னா செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்களும் வந்து வந்துட்டே இருக்கு. அண்ட் ரோபோட்ஸ் இது வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து மனிதர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வர்ற இந்த காலகட்டத்துல 2035 வந்து என்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்க முடியாம வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு வரைக்கும் வந்து சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஃபுட். அது மட்டும் தானே. அதனாலதான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எனக்குமே அழிவே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பீப்புள்லாம் சொல்றாங்க போல. பட் பிசினஸா எடுத்துக்க தேவையில்ல. உணவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயம். அதுல இருந்து ஒரு ஸ்வீட்டான விஷயத்த பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம டெய்லியும் புது வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிரெட் வீல்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பிரெட், கேரட், டேட்ஸ், ஹனி அண்ட் மில்க் மெய்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்களில் ஒரு சிலதை வந்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட் போட்டுக்கிறேன். கேரட்டையும் ஹனியும் நல்லா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹனி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதில் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நான் வந்து டேட்ஸ் போட்டுக்கிறேன். டேட்ஸில் வந்து நான் எல்லா சீடும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ நம்மளோட டேட்ஸும் நல்லா அரைச்சாச்சு. இதையும் நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கேரட்டும் ஹனியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேரட் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கேரட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இதில் போட்டுக்கலாம். பொதுவாகவே குழந்தைங்க விரும்பி வந்து கேரட் தான் சாப்பிடுவாங்க. நம்ம இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் இது மேலே வச்சுக்கிறேன். ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக மில்க் மெய்டு இதில் போட்டுக்கிறேன். மில்க் மெய்டும் அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதில் மில்க் மெய்டு ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். திருப்பியும் இன்னொரு ஸ்லைஸ் வந்து நான் இது மேலே ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி ஒரு ஜென்டில் ப்ரெஸ். தென் இந்த டேட்ஸும் ஹனியும் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் ஒரு லேயராக இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெறும் ப்ரெட் கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 டேட்ஸ் கிட்ட போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இது நம்ம வந்து இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இது மேலே நீங்கள் லைட்டாக மில்க் மெய்ட் வேணாலும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு 2 பீஸ் கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இப்போ நம்மளோட ஸ்வீட் பிரெட் வீல் தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த ப்ராஃபஸி அப்படின்னு சொல்ற மாதிரி யூஎஸ்ஏ சேர்ந்த ஒருத்தர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரா, இந்த 2020 கிட்டலாம் நெருங்கும் போது மக்களுக்குலாம் வந்து எல்லாமே புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க, லைஃப்க்கு தேவையான விஷயம் எல்லாம் வந்துடும், வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு 3 மணி நேரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ எல்லாருமே அதை நம்பினாங்களாம். நம்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபியூச்சரில் இவ்வளோ கண்டுபிடிச்சி 3 மணி நேரம் வேலை செய்யணுமா, சே ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொன்னதோட இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நினைவுக்கு எட்டாத வரைக்கும் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட வேலை நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு மணி நேரம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறதா நம்மள வந்து பார்க்க முடியுமா. இப்போ பொதுவாக வந்து இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அதிகமாக வேலை செய்வாங்க, அங்கேயே மரணம் அடைகிறத வந்து அவங்க வந்து பெருமையாக கருதுறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த யூஎஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் டைமிங்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா எங்கே வருது அப்படின்னா இவங்க ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு ஆவரேஜாக 8 hours ஒர்க் பண்ணுற மாதிரி வராங்க. யூஎஸ்ல 6 hours, ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கணக்கே இல்லை, நம்ம வந்து 8 hours. ஸோ இதை வந்து தாண்டி வந்து போயிட்டே வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதனால வந்து தூக்கம் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கா. ஸோ நிச்சயமா இதையும் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ்ல வந்து ஹைலைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் ஹைலைட்டடா காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுடைய குட் மார்னிங் தமிழா. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அவர் சந்திச்ச நிறைய கேசஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ், அதுல அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு புக். இந்த ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரள மாநிலத்தில இருந்து திருடன் மணியம் பிள்ளை அப்படிங்கறதான் வந்து அவருடைய பேர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீஃப். சோ அவருடைய வாழ்க்கையில வந்து சந்திச்ச அனுபவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர் திருந்தி வந்து வாழ்றாரு. ஆனா அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு புக்கா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதை படிக்கும்பொழுது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பிளானிங் பண்றாங்களா, இவ்வளோ யோசிக்கிறாங்களா, இவ்வளோ ஸ்கெட்ச் எல்லாம் போடுறாங்களா அப்படின்னு தோணும் பொழுதே இதை நல்ல வழியில வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து வேற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க போயிருக்கலாம்ல அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தோணுது. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிட்டு மறக்கிறதுக்காகவே அந்த விஷயத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாழ்க்கையில பல்வேறு பகுதிகள்ல இருந்து பல்வேறு சூழ்நிலையில இருந்து மனிதர்கள் கத்துக் கொடுக்கறதுக்காக டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸோட வந்துட்டே இருக்காங்க. பட் இன்னைக்கு ஜெனினா ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் பேச போறாரு. வழக்கம் போல ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நேற்றைய வழக்கு விசாரணையை மீண்டும் தொடருவோம் என்று என்டையர் டீமையும் அழைச்சிட்டு பாண்டிச்சேரி போயாச்சு. பாண்டிச்சேரியில் எந்த கடையில் நகை வாங்கினான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போய் பார்க்குறோம். அங்கே வந்து தகவல் நாங்கள் கொடுத்து இந்த டெபிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் அதில் யாரும் பணம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் தகவல் அங்கே போய் கிடைக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிட்டான். அவன் அந்த நகை வாங்கினதே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி போய் யார் பணம் வாங்கினா அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவில் உள்ளவனை நகை வாங்கினது யாருன்னு காமிச்சோன்னா அவர் அந்த அடையாளத்தை காமிச்சு அந்த ரமேஷையே காமிச்சு இவன் தான் சார் வந்து நகை வாங்கினான்னு கேட்டார். எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அவன் வந்து ஒரு மோட்டர் பைக்கில் வந்து வாங்கினான். அந்த மோட்டார் பைக்கை வெளியில் ஸ்டாண்டு போட்டுட்டு உள்ளே வந்து பணம் கொடுத்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணான். அந்த மோட்டர் சைக்கிள் வாடகை மோட்டர் சைக்கிள் சார். எப்படி வாடகைன்னு சொல்கிறீங்கன்னா, பாண்டிச்சேரியில் உங்கள் ஊரில் சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இங்கே பாண்டிச்சேரி வந்து வர்றவங்க எல்லோரும் டூரிஸ்ட்டு பைக்கை வாடகைக்கு எடுத்து சுற்றி பார்ப்பாங்க சார். அந்த மாதிரி ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து அவன் வாங்கினான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பைக் கொண்டு வந்து விட்டுட்டானா, எந்த இடத்துல வாடகைக்கு எடுத்துருப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே 4-5 கடை இருக்குது. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு கடையாக விசாரிக்கும்போது அவன் வந்து ரமேஷுங்கிற பேர்லேயே பதிவு பண்ணி ஒரு இடத்துல பைக் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு. பைக்கு திரும்பி வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் திரும்பி வரல சார், அவர் 2 நாளைக்கு அந்த பைக்கு வாடகைக்கு வேணும்னு சொல்லி எடுத்திருக்காரு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டீமை விட்டுட்டு இந்த பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அவனுடைய நண்பன் ஆனந்த் அங்கே போயிருந்தான் இல்லையா, ரமேஷும் ஆனந்தும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு 2 பேருடைய செல்ஃபோனும் பாண்டிச்சேரி காமிச்சிச்சு இல்லையா, அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் லொக்கேஷன் பார்க்கும்போது ஆனந்தோட லொக்கேஷன் மட்டும் பஸ் ஸ்டாண்டு காமிச்சிச்சு. உடனே அவனுடைய தம்பியை அழைச்சிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் மட்டும் 1 மணி நேரம் தேடி இருக்கோம். திடீர்னு அவன் தம்பி, சார் எங்கள் அண்ணன் அங்கே நிற்கிறான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். நேராக போய் அந்த ஆனந்தை பிடிச்சோம். உண்மையாக நடந்தது என்னன்னு கேட்கும்போது அந்த ஆனந்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இவன் கொலை பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போன பிறகு தனக்கு வந்து பயம் அதிகமானதுனாலையும் தன்னுடைய கொலையை பற்றின டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் தன்பனோடு சேர்ந்து தண்ணி போடணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் காண்டாக்ட் பண்ணி அவனை வர சொல்கிறான்.
அதுக்கப்புறம் தான் அவனுடைய செல்ஃபோன்லேருந்து இவனை காண்டாக்ட் பண்ணி எந்த லாட்ஜுக்கு வரணும்னு கேட்குறான். இவனை பிடிச்சிட்டு ஏன்டா நீ வந்துட்ட அவனை விட்டுட்டு அப்படின்னு கேட்டோன்னே, சார் அவனுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை, அவன் ஒரே டென்ஷனாக இருந்தான், எனக்கு ஏதோ அவனுடைய நடவடிக்கையில் சந்தேகம் வந்துருச்சு சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தெரியாமலே வந்துட்டேன் சார். அவன் எங்கடா போனான் அப்படின்னு. அவன் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். பைக் எடுத்துகிட்டு வெளியில் போனான்னு சொல்லிவிட்டு அவன் எங்கடா தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே அழகாக ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தான் அவன் எனக்கு. ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி அந்த லாட்ஜில் உள்ள ரூம் நம்பர் 301ன்னா, நாங்கள் போய் தங்கியிருந்த ரூம் 302, அதே லாட்ஜ். உடனே இங்கேருந்து 2 பேர் அனுப்பிச்சு அந்த லாட்ஜுக்கு ஆள் அனுப்பிச்சு அந்த ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்தாக்க அவன் வெக்கேட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அவனை பிடிக்கணுமேங்கிறதுனால அங்கே 2 காவலர்கள் அனுப்பிச்சிட்டு என்டையர் பாண்டிச்சேரியையும் 10 போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு சுத்தமாக சல்லடை போட்டு தேடுறோம். கிடைக்கல. நைட்டு 9 மணிக்கு மோட்டர் சைக்கிள் வாடகைக்கு விட்ட இடத்துலேருந்து எனக்கு ஒரு தகவல், சார் அவன் பைக்கை கொண்டு வந்து விட்டுட்டுருக்கான் சார், அப்படியே பிடிச்சிருங்கன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் அவனை பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. குற்றவாளி மாட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஆனந்தையும் அழைச்சிட்டு ஆனந்தோட தம்பியையும் அழைச்சிட்டு அவன் ரூமை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு பூட்டை போட்டு நேராக திரும்ப பைக் கடைக்கு வந்தோம். வந்து இவனை அழைச்சிட்டு போய் அந்த பாண்டிச்சேரி ரூம்லேயே வச்சு ஏன்டா பண்ணேன், எதுக்கு இந்த கொலை பண்ணான்னா முதல்ல இல்லைலாம் சொன்னான். அப்புறம் அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணது, இவனுடைய செல்ஃபோன், இவன் எத்தனை மணிக்கு ஆனந்திட்ட பேசினான், அவன்கிட்ட இருந்து என்னென்ன டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வந்தான் எல்லாத்தையும் ரூமை சர்ச் பண்ணால் இவன் பையிலே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அவனுடைய செல்ஃபோனு எல்லாமே இருந்துச்சு. நான் செல்ஃபோனை எடுக்கும்போதே நினச்சேன், சார் நான் தூக்கி எறிஞ்சிருக்கணும் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு அழுதான். எதுக்காகடா அவனை கொலை பண்ணேன்னா, இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக துணைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவன் என்னை தொடர்பு கொண்டு கூப்பிட்டான் சார். நான் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம், சாயங்காலம் வந்தோம் சார், 2 பேரும் வந்து ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு திருச்சியில் தங்கணும் சார். பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு சொல்லி 2 பேரும் ஃபுல்லாக தண்ணி அடித்தோம் சார். அப்போ இவன் துபாயில் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு வசதியாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தான் சார். என் மனசில் வந்து ஒரு பெரிய கெட்ட எண்ணம் வந்துருச்சு சார். நம்ம இவ்வளோ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் ஒன்றா தானே படிச்சிருக்கோம். இவன் கழுத்தில் 10 பவுன் செயின் போட்டிருக்கான், 5 பவுன் பிரேஸ்லெட் போட்டிருக்கான், கை விரலெல்லாம் மோதிரம் போட்டிருக்கான், பணம் இவ்வளோ வச்சுருக்கான், கிரெடிட் கார்டு வச்சுருக்கான். ஏன் இவனை வந்து நம்ம வந்து கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் அபகரிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டேன் சார். நான் எப்பட்றா கொலை பண்ணேன், ஏது அருவாள்னு கேட்டோம். இவன் வந்து வெளியில் வந்து இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க போகும்போது தனியாக வந்து போகும்போது பாதுகாப்புக்கு வேணும்னு நான் அருவாலாம் வச்சுருக்கேன்னு போதையில் என்கிட்ட சொன்னான் சார். அவன் டிக்கில் ஒரு பெரிய அருவா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போன பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலான்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு தண்ணி வாங்கி வயக்காட்டில் போய் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி அடித்தோம் சார். தண்ணி அடிக்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே தகராறு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணாபின்னான்னு அவனை வெட்டிட்டேன் சார். ஏன் வெட்டினேன், எப்படி வெட்டினேன்னு எனக்கு தெரியல, போதையில் வெட்டிட்டேன் சார்னு சொல்லி சொன்னான். அப்போது எப்படி சார் என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். நீ சாப்பிட்ட பிராந்தி பாட்டில் தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சொல்கிறான், பிராந்தி பாட்டில் தான் நான் தொடச்சிட்டேன்னு. என்ன எவ்வளோ கிரிமினல் மைண்டு பாருங்கள் கிராமத்தில் இருக்கிறவனுக்கு. பிராந்தி பாட்டில் மூடியை நீ ஒன்றும் செய்யலையடா, அதிலேருந்து தான் கண்டுபிடிச்சோன்னு சொன்னான்னா வியந்து போயிட்டான். அவன் வியந்ததோடு இல்லை, எல்லாருமே அதில் வியந்து போனாங்க. சரி காரோட நம்பர் பிளேட் எங்கடானா, நம்பர் பிளேட்டை கழட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உடனேன்னு சொல்லிட்டு தூக்கி காவிரி ஆற்றுல எரிஞ்சிட்டேன் சார் நான் வரும்போது. அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்தை கூப்பிட்டு 2 பேர் இருந்தோம் சார். இந்த பையில என்னை காமிச்சு கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவனை காமிச்சான் ஆனந்தை. இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே, கூடா நட்பு கேடாய் முடியும். வறுமையில் இருக்க ஒருத்தன்ட்ட இரத்த வேர்வை நிலத்தில் விழ ஒவ்வொரு நிமிடமும் குடும்பத்தை பிரிந்து ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் வியர்வையாக்கி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சென்று பாலைவன பிரதேசத்திலே வேலை செய்து சம்பாதிக்கின்ற பணத்தை போலி கௌரவத்திற்காக வறுமையிலே வாடுகின்ற தன்னுடைய நண்பனிடம் தன்னுடைய புகழை பாட வேண்டும் என்று நினைத்து அளவுக்கு அதிகமான செல்வ செழிப்பில் இருப்பதாக அவனிடம் காண்பிப்பதற்காக சாராயத்தை வாங்கி குடிச்சு அதனால் தானே தன்னுடைய உயிரை பறிகொடுத்து தன்னுடைய மனைவியை கணவனற்ற விதவையாக மாற்றி தந்தைக்கு பிள்ளை இல்லாமல் செய்து எவ்வளவு குழப்பங்கள் ஒரு குடும்பத்தில் வருகிறது பாருங்கள். இத்துணைக்கும் காரணம் என்ன? கூடா நட்பு. தன்னை பற்றி
தேவையில்லாத அதிக அளவிலே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே போலி புகழுரை, இந்த புகழுரைகளுக்காக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது எப்பொழுதுமே வறுமையில் இருக்கின்ற ஒரு மனிதனிடம் தன்னுடைய செல்வ செழிப்பை காண்பிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல என்று கூறுவார்கள். அதுவே இவனுக்கு கேடாய் முடிந்து விட்டது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கடைசி வரைக்கும் கவனம் தேவை. தேவையில்லாமல் தற்புகழ்ச்சி கொலையில் கொண்டு வந்து விட்டுவிடும். தன்னுடைய உழைப்பு, குடும்ப கௌரவம் அத்துணையும் சிதைந்து போய்விடும் என்பதை நாம் அறிய வேண்டும். இது போன்ற தவறுகள் இனிமேலும் நடக்கக்கூடாது. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு பிராந்தி பாட்டிலினுடைய மூடியை வைத்து கூட ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கின்ற காவல்துறை தமிழக காவல்துறை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி ஐயா. தினமும் வந்து எங்களுக்கு உங்களோட பேச்சு மூலியமா இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப பொன் வார்த்தைகளா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து அட்வைஸ் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதை நீங்களே ப்ராசஸ் பண்ணி அதுக்கான விடையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு நிறைய பெண் போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பணியை வந்து பாக்குறதுக்கே கம்பீரமா இருக்கு. இன்ஃபேக்ட் டிராஃபிக்ல வந்து நின்று நிறைய பெண் போலீஸ்லாம் வந்து சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. டிராஃபிக் கிளியர் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப ஒரு கம்பீரத்தோட வந்து ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சொன்னதை ஒரு ரொம்ப வித் ஈஸோட பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னைக்காவது வந்து ஒரு காவல்துறையில போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சா? இந்த ஸ்கூல் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி கைட்ஸ், அப்புறம் இந்த ஆர்எஸ்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா, நானும் போய் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு நான் அந்த கிளாஸ்ல இல்லாம வெளில போய் ஜாலியா இருக்கலாம்ல. அப்போ வந்து நான் ஆர்எஸ்பில வந்து இருந்தேன், ரோட் சேஃப்டி பேட்ரோல். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய ஸ்கூல்ல சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்றது எங்களோட பொறுப்பு தான். சோ இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற வேலையே வந்து நாங்க வந்து செஞ்சிருக்கோம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணது வந்து என்னோட ட்ரெயினர். அவங்க வந்து ஒரு லேடி ட்ரெயினர் தான். சோ அவங்கள வந்து பார்த்து ஓகே நம்மளும் சூப்பரா பண்ணோம் அப்படின்னு வந்து செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேட்ரோலுக்கு என்ன வந்து லீடரா வந்து போட்டாங்க. சோ நான் வந்து பயங்கரமா கமாண்ட் எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கூட யாராவது டிராஃபிக் ரூல்ஸ் மீன் பாருங்க இப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்லாம் அது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பார்க்கும்போது நம்ம அதுவா மாற ஆரம்பிக்கிறோம் இல்லையா? கிரேட். பாத்தீங்கன்னா எங்களோட தொலைக்காட்சி சேனல்ல வந்து அலுவலகத்துக்கு எதிர்க்கே வந்து தினமும் டிராஃபிக் ஆகிற ஒரு நெரிசலான பகுதி தான். ஸோ எல்லா மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரைடே நம்மளோட சௌமியா வந்து அங்கே டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அதில் எக்ஸ்பர்டைஸ் இருந்திருக்காங்க. நாற்பது விட்டு வீட்டு வரைக்கும் போன ஒரு பிரேக் விட்டுலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ஆத்தென்டிக்கான நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்களுடைய குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுடைய குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி நியூஸ் ஒன்று காத்துட்டு இருப்பா. என்னங்க நீங்களும் தமிழ் சினிமா மாதிரி ஒரு பேய் நியூஸ் சொல்ல போறீங்களா? இல்ல உண்மையா வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பத்தி தான் வந்து சொல்ல போறேன். பார்க்கலாம். செய்தி துளிகள்ல குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா வந்து சௌமியா ஒரு பயமுறுத்துற நியூஸ் சொல்ல போறாங்க இல்லையா? அவங்களுக்கு தாங்க இந்த நியூஸ் நீங்க வேற. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து பயமுறுத்திட்டே வந்திருக்கோம். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கண்டிப்பா வந்து இது பயமுறுத்தினாலும் இதை நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் ரீசெண்டா வந்து படிச்சேன். எனக்கே கொஞ்சம் திக்கு அப்படின்னு தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். 2025 கிட்டத்தட்ட வந்து 368 மில்லியன் குழந்தைங்க வந்து ஓவர் வெயிட் பிரச்சனைனால வந்து கஷ்டப்படுவாங்களாம். இந்த ஓவர் வெயிட் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இதனால அவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஆனா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா இது மாதிரி ஒபீஸா இருக்கிற குழந்தைங்க வளர்ந்து அவங்க வந்து இப்போ பிரெக்னென்ட்டா ஆகும்போது இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட்டா ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஹெரிடிட்டினாலே வந்து அந்த ஒபிசிட்டி பிரச்சனை வந்து இருக்குமா. ஸோ அன்னைக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு, அதோட வேர்ஜில் இருக்கும் அப்படிங்கிறது புரியுது இல்லையா? நைஸ். ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு மரம் அந்த இனம் இருக்கு அப்படின்னா எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மரம் தான் இருக்கு. இல்லை ஒரு விலங்கினம் இருக்குன்னா அதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏறக்குறைய வந்து ஒரே ஒத்துமையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு. பட் ஒரு நாட்டில் மட்டுமே மனுஷங்க வந்து வேற கிளாஸ்ல வேற மாதிரியும் அதுக்கு இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரீம் கிளாஸ்ல வேற மாதிரியும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி ஒரு சைடு ஒரு கிளாஸ்ல வந்து நிறைய வந்து ஒபிசிட்டி உள்ள குழந்தைங்களும் இருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல வந்து மேல் நியூட்ரிஷன்ல பாவர்ட்டியில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்றது தான் ஒரு சரியான அரசாட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமா வரும். ஸோ இதை தொடர்ந்து உங்ககிட்ட என்ன நியூஸ் இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கவே முடியாம போயிடுச்சு. ஏன்னா டெய்லி வந்து அவங்க தான் ட்ரெண்டிங்ல வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க.
மொசூல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இப்போ வந்து ஃபுல்லா சண்டை நடந்துட்டே இருக்குல்ல சௌமியா. அதுல மொசூல் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்குள்ள வந்து நுழையறதுக்காக சிரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க கூட வந்து ஒரு 200-300 பேரை வந்து கூட்டு வந்தாங்க. எதுக்கு இவங்க எல்லாம் கூட்டு வராங்க, பணைய கைதிகளா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தா இல்லையா, அவங்களோட காரியத்துக்காக அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாம்ஸா இல்லை வந்து ஒரு கேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள வந்து கூட்டு போகிறாங்களாம். இப்போ வந்து தீவிரவாதிகளை வந்து மிலிட்ரி தாக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த அப்பாவி மக்களை தாக்குற மாதிரி அவங்கள ஒரு கேடயமாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக 200-300 பேர் அவங்க வந்து கூடயே இது மாதிரி வச்சுட்டு வந்து சுற்றுறாங்களாம். டெரர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு அப்பாவி பலியாகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்லுவோம். பட் இந்த மாதிரி வேற லெவலுக்கு அப்பாவிகள் வந்து பலியாகிறது அப்படி பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவறான நிறைய விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி பார்த்தோம், ஆனால் கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப் எடுக்கல, நாமளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதன நிறைய பேர் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் வந்து தொடர்ந்து வந்து முன் வச்சுட்டே வந்து இருக்காங்க இல்லையா. அந்த வகையில போர்ட்லாந்து வந்து ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பயங்கர டிராஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ரோடுக்கு நடுவுல ஒரு ட்ரீ ஃபுல்லா வந்து கவரான ஒரு புஷஸோட கவரான மாதிரி வந்து இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துதான். ஏதோ ஒரு ஸ்டாச்சு வந்து யாரோ கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்துறதுக்காக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போகும்போது தான் தெரிஞ்சது ஒரு மனிதன் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வந்து ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து இந்த கிரீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி லீஃப்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்து அங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு வந்து கம்பல் பண்ணி அவர் அங்கிருந்து நகரவே இல்லையா. ஸோ அவரை வந்து கைது பண்ணி வலுக்கட்டாயமா அங்கிருந்து வந்து கூட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இவர் இப்படி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி வந்து நிறைய காடுகளையும் நிறைய இடங்களையும் வந்து அடிச்சு வந்து நீங்க ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, இதனால நம்மளுடைய உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம், இது வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்ல, இது வந்து டெக்னாலஜி வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு போராட்டத்துல வந்து இறங்கினதா வந்து சொல்லப்படுது. நைஸ். ஒருத்தர் வந்து மரமாவே மாறிட்டாரு, பட் மரத்தை எப்படி மனுஷன் மாத்திரம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உங்ககிட்ட ஒரு துணுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்காரு. சில ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து க்ளோ ஆகுமா, லைட் எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நைட்ல வந்து பார்த்தா ரொம்ப மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். அதுல இருக்க அந்த தன்மை அந்த விஷயத்தை எடுத்து மரங்களுக்குள்ள உட்செலுத்தி மரங்களை வந்து நைட் டைம்ல க்ளோ ஆகிற மாதிரி மாத்துறதுக்காக வந்து முயற்சிகள் நடந்துட்டு இருக்காங்க. அது ஏறக்குறைய சக்சஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாண வீட்டுலலாம் இல்ல கல்யாண மண்டபங்கள்ல அங்க இருக்க மரத்தை பாவப்பட்டு ஃபுல்லா லைட்டால சுத்தி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லைட்டால சுத்தாமலே மரங்கள்லாம் க்ளோ ஆகும். இதனால எனர்ஜியும் சேவ் ஆகும், ஒரு பக்கம் வந்து மரமும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி வந்து சொல்றாங்க வரும். ஆனா எப்பயுமே வந்து நேச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்றது வந்து ரொம்ப தப்பு தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்றேன் வந்து பாருங்க, அமேசான்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மரங்கள் உண்மையாவே நைட்ல வந்து க்ளோ ஆகுமா. அதே மாதிரி வந்து பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல இருக்கிற காளான்கள் வந்து நைட்ல வந்து க்ளோ ஆகுமா. கிட்டத்தட்ட இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸா வச்சுதான் அவதார் படத்துல வந்து அந்த உலகத்தை வந்து நைட்டு வந்து க்ளோ ஆகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இல்லையா. சோ உண்மையாவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய உலகத்துல வந்து இருக்கு. ஆனா அமேசான் காட்டை தானே நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆஃப் கோர்ஸ் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே வந்து நீங்க சவுத் அமெரிக்கா பத்தி வந்து சொன்னீங்க. நார்த் அமெரிக்கால நேரம் அந்த ஃப்ளாரிடாக்கு போனா வந்து அங்க ஒருத்தர் அந்த புலியை வச்சு ட்ரெயின் பண்றேன், அதை வந்து சூப்பரா நான் அடக்கி ஆள்றேன் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் முன்னாடி காட்டி வந்து சீன் போட்டுட்டே இருந்திருக்காரு. இந்த லயனுக்கும் டைகருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா லயன் இஸ் சோஷியல் அனிமல், பட் புலி வந்து தனியாக இருக்கும், ரொம்ப ஷை க்ரீச்சர். இந்த புலியை கொஞ்சம் பார்த்துருக்கேன், என்னடா நீ பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, ஓரம் போடா அப்படின்னு சொல்லி கேட்காம திருப்பி அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்ததுனால அவரை பிடிச்சி எல்லா முன்னாடியும் போராண்டி அவரை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி ஸ்டேட் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள்லாம் பார்த்து பதறி போய் நிர்வாகத்திட்ட சொன்னோன்னா அப்புறம் புலிகிட்ட இருந்து அவரை காப்பாற்றினாங்களாம். எப்பயுமே வந்து நேச்சர் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனா நாம டிஸ்டர்ப் பண்ண பொழுது திருப்பி பாயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன பூரிய விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. எனிவே இது மாதிரி இல்ல, ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்காக உங்களுக்காக ஒரு தாட் காத்துட்டு இருக்காது. பார்த்துட்டு இந்த நாள் ரொம்ப பிரிஸ்கா வந்து ஆரம்பிங்க. இயற்கைக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து சாதுரியமா வந்து இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்டும் நாங்க வந்து முன்வைக்கிறோம். இயற்கையிட சேர்க்க வேண்டாம் சொல்லிட்டு திருப்பி நாளை காலையில் உங்களை வந்து சந்திக்க போறது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சௌமியா. குட் மார்னிங் தமிழா.